ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமினா சமையல். நம்ம சேனலில் இன்றைக்கி நாம் முட்டைகோஸ் சாம்பார் தான் பண்ண போகிறோம். முட்டைகோஸ் சாம்பார் வந்து இட்லி, தோசை, ரைஸ்க்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது பாருங்கள். முட்டைகோஸ் சாம்பார் ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அமினா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். முட்டைகோஸ் சாம்பார் பண்ணுறதுக்கு ஒரு 100 கிராம் துவரம்பருப்பு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதோட 2 தக்காளி, 5-6 சின்ன வெங்காயம், 4-5 பல்லு பூண்டு. ஃபஸ்ட்டு நம்ம பருப்பை வேக வச்சிடலாம். குக்கரில் ஊற வச்ச 100 கிராம் துவரம்பருப்பு இதில் சேர்த்திக்கோங்க. துவரம்பருப்போட கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அதோட 4-5 பல்லு பூண்டு, சின்ன வெங்காயம். இதோட பருப்புக்கு உப்பு போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். பருப்பு வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. குக்கரில் இப்போ 2 விசில் வேக விட்டுடலாம். 2 விசிலில் பருப்பு ஆஃப் பண்ணி இறக்கிட்டேன். இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பருப்பு வெந்திருக்கு. நீங்கள் வந்து ஊற போடாமல் அப்படியே வேக வைக்கிறதா இருந்தால் 4 விசில் வேக விடுங்க, அப்போ தான் பருப்பு வேகும். இது லேசாக பருப்பு மத்தில் லேசாக கடைஞ்சிருக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கடைஞ்சிருக்கேன், போதும். இதோட 100 கிராம் முட்டைகோஸு நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதே இந்த பருப்பில் சேர்த்திடுங்க. நம்ம பருப்போடு சேர்த்து வேக வைக்கும்போது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், காய்க்கு தேவையான அளவு உப்பு. நம்ம ஏற்கனவே பருப்பில் உப்பு போட்டிருக்கோம், ஸோ அதனால் காய்க்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போடுங்க. உப்பு போட்டு இப்போ நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டதுமே ஸ்டவ்வை ஆன் பண்ணி நல்லா ஹை ஸ்பீடில் வைங்க. ஹை ஸ்பீடில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணணும். முட்டைகோஸ் நம்மளுக்கு வேகணும். ஸோ இந்த இப்படி மூடிப்பொடி இப்படி வேக வைங்க. நீங்கள் அப்படி காய் ரொம்ப உங்களுக்கு சீக்கிரம் வேகணும் அப்படின்னா நீங்கள் ஒரு விசில் மூடி வேக விட்டு எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மூடி ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், காய் நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், நல்லா குழம்புலாம் குளிச்சு மசாலா வடையெல்லாம் போயிருக்கு. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளிக்கரிசல் ஊற்றிடலாம். ஃபஸ்ட்டே நம்ம புளி ஊற்றிட்டோம்னா காய் நம்மளுக்கு வந்து சீக்கிரம் வேகாது. அதனால தான் நான் லாஸ்ட்டாக ஊற்றுறேன். இப்போ நல்லா கலந்து விடுங்க. இது இப்படியே ஓப்பன்லேயே ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்கட்டும். 2-3 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம குழம்ப தாளிச்சிடலாம். சாம்பார் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுமே கடுகு, உளுந்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். கடுகு, உளுந்தம்பருப்பு பொரிஞ்சதுமே ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம். இதோட ஒரு 2-3 வரமிளகாய் போட்டுக்கோங்க. இதோட ஒரு குத்து கருவேப்பிலை, இதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள், பாருங்க, இது எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு எண்ணெயில். இந்த ஸ்டேஜில் 4-5 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்குனது போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் பொடினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாம்பார் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இதோட நம்ம வேக வச்ச பருப்பு முட்டைகோஸை இதை சேர்த்திடலாம். தாளிச்சது கொட்டினதுமே நல்லா ஒரு டைம் கலந்து விடுங்க. பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் நறுக்கிய கொத்தமல்லி தலைகளை இதில் தூவிடுங்க.
அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான முட்டைகோஸ் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆமினா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.